கல்கி அவரோட சிவகாமியின் சபதம் நாவலை படித்தவங்களுக்கு பல்லவ மன்னர்கள் உருவாக்கின கலை அதிசயங்கள் எல்லாத்த பற்றியுமே நல்லா தெரியும். காஞ்சிபுரத்தை தலைநகரமாகவும் மகாபலிபுரத்தை துறைமுக நகரமாகவும் வச்சு பல்லவர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதில் மிகச்சிறப்பான மன்னர் மகேந்திரவர்ம பல்லவர். அவருக்கு விசித்திர சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அவர் சிற்பக்கலையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவர் தன்னோட மகன் நரசிம்ம பல்லவரை சின்ன வயசுலேயே இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ இங்கே 5 குன்றுகளை பார்த்ததாகவும், இந்த குன்றுகளை காலத்துக்கும் அழியாத கலை கோவில்களாக மாற்றணும் அப்படின்னு தன்னோட மகன்கிட்ட அவர் சொன்னதாகவும், அதனால் இந்த இடத்துல பல சிற்பிகளையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க கற்கோவில்களை உண்டாக்க தொடங்கினாங்க அப்படின்னும் கல்கி தன்னோட நாவலில் சொல்லியிருக்காரு. இயற்கையான பாறையில் மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்டிருக்கிற இந்த 5 ரதம் கோவில்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்குது. இதை யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லோரா கைலாசநாதர் கோயில் இந்த 5 ரதத்தை மாதிரியாக வச்சு தான் மிக பிரம்மாண்டமான மலையில் செதுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. மகாபலிபுரத்தில் இந்த 5 ரதம் உருவாகி 50 வருஷங்கள் கழித்து தான் எல்லோரா கைலாசநாதர் கோயில் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் இங்கேருந்து சிற்பிகள் போய் அதை செஞ்சுருக்கலாம், அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது திரௌபதி ரதம். இதுதான் முதலாவதாக அமைஞ்சிருக்குது. இதுக்கு 2 படி ஏறி ஒரு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 2 படி ஏறி உள்ளுக்குள்ளே கொற்றவை வழிபாட்டுக்கு உரிய தெய்வமாக இருந்திருக்கு. இதை சுற்றி புடைப்பு சிற்பங்களாக தேவியர்களோட சிலைகள் செதுக்கப்பட்டிருக்குது. இந்த திரௌபதி ரதமும் அடுத்து இருக்கிற அர்ஜுனன் ரதமும் ஒரே கல்லால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சரதத்தில் மண்டபங்களெல்லாம் கட்டி முடித்த பிறகு தெய்வங்களை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே யுத்தம் வந்துட்டதுனால ஒருவேளை முன் மண்டபத்தில் மட்டும் கொற்றவையை பிரதிஷ்டை பண்ணி யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே அவங்க சாமி கும்பிட்டுட்டு போயிருக்கலாம். திரௌபதி ரதம் எளிமையான மேற்கூரை உள்ள ஒரு சிறந்த சிற்ப ரதமாக அமைஞ்சிருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அர்ஜுனன் ரதம். இதில் 2 விமானங்கள் மேலே அமைஞ்சிருக்குது. கீழே 2 தூண்கள் இருக்குது, அதை யாளிகள் தாங்கிக்கிட்டு இருக்குது. அதனோட பக்கவாட்டில் இருக்கிற சுவர்களில் மொத்தத்துலேயும் சிவபெருமானோடையும் பார்வதி தேவியோடையும் சிலைகள் நிறைஞ்சிருந்தது. பின்னாடி நந்திகேஸ்வரரோட சிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. மிக அழகான வேலைப்பாடுகள் நிறைஞ்சது அர்ஜுனன் ரதம். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் குன்றுகளாக கிடந்த இந்த இடத்த மாமல்ல பல்லவர் எப்படி ஒரு அழகான ரதங்களாக மாற்றி அமைச்சிருக்காருன்னு பாருங்கள். அதுக்கு அவருக்கு தூண்டுதலாக இருந்தது அவரோட தகப்பனார் மகேந்திர பல்லவர் தான். இந்த சிலைகள் எல்லாம் பார்க்குறப்ப இந்த கல்லை பார்த்தா யானை மாதிரி இருக்குது, இந்த கல்லை பார்த்தா கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு தன் தகப்பனாருக்கு சொல்ல அதை கேட்டு பரவசம் அடைஞ்ச மகேந்திர பல்லவர், நீ சொன்ன மாதிரியே இந்த கல்களெல்லாம் இங்கே சிற்பங்களாக நம்ம மாற்றிடுவோம், வருங்காலத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னாடி வர தலைமுறையினர் இதை பார்த்து பரவசம் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த கலை கோவில்களை உருவாக்கி இருக்கிறதா கல்கி அவர்கள் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறது நகுல சகதேவர் ரதத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒற்றைக்கல்ல செதுக்கப்பட்ட யானை. இந்த யானையோட பின்புற தோற்றமும் நகுல சகதேவர் ரதத்துக்குள்ள பின்புற தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது மிக பிரம்மாண்டமாக இருக்கிற பீமரதம். இந்த பீமரதத்தில் யாழிகள் தாங்கின கல் தூண்கள் நிறையா இருக்குது. சுற்றிலுமே குகை மாதிரி அமைப்பில் ஒரு அரண்மனை மாதிரி வடிவத்தில் இது அமைஞ்சிருக்குது. இப்போ மேலே பார்க்குற இந்த ஒரே மாதிரியான தோற்றங்கள் ரோமானியர்களோட முகத்தை நினைவுபடுத்துகிறதா சொல்கிறாங்க. பல்லவர்களோட காலத்தில் அவங்க ரோமானியர்களோட கடல் வாணிகம் செஞ்சு வந்ததுனால அவர்களோட முகங்கள் இங்கே பதிக்கப்பட்டிருக்கதா நம்பப்படுது. இந்த பீமரதம் புத்த விகாரத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து வர்றது அர்ஜுனன் ரதத்தை சுற்றி இருக்கிற சிற்பங்கள். இது சிவனோட சிற்பமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. இதற்கு பின்னாடி நந்திகேஸ்வரர் இருக்கிறதுனால இது சிவனோட சிற்பமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த நந்திகேஸ்வரரோட சிற்பம் தான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்ட பல பிரம்மாண்ட நந்திகளுக்கு முன்னோடியாக இருக்கலாம்னு கருதப்படுது. அர்ஜுனன் ரதத்தை சுற்றி இருக்கிற சுவர்கள் மொத்தமும் அருமையான சிற்பங்கள் நிறைஞ்சு இருக்குது. இந்த ரதத்துக்குள்ள இருக்கிற கருவறையில் தெய்வங்கள் இல்லாததுக்கு காரணம் ஒருவேளை இது பூர்த்தி செய்யப்படாமல் இந்த வேலைப்பாடுகள் முடிவடைஞ்சிருக்கலாம். ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்தில் தான் புலிகேசி மன்னரோட யுத்தம் நடைபெற்றதாக தெரிய வருது. அப்போது அந்த யுத்த சமயமாக இருந்ததுனால இந்த 5 ரத வேலைகள் நிறுத்தப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல சைவத்துக்கு சிவபெருமானையும் வைணவத்திற்கு பெருமாளையும் புத்த மதத்துக்கு புத்தரையும் சமணத்துக்கு மகாவீரரையும் மகேந்திரவர்ம பல்லவர் நிறுவ நினச்சிருந்ததா நமக்கு கல்கியோட சிவகாமியின் சபதம் நாவலை வாசிக்கிறப்ப தெரிஞ்சுக்க முடியுது. பீமரதத்தில் தூண்களில் அமர்ந்து இருக்கிற சிங்கம் இருக்குது. இது பார்ப்பதற்கு குகை போன்ற தோற்றம் இருக்குது. பெரிய மாளிகை மாதிரி பிரம்மாண்டமாகவும் இருக்குது. உள்ளுக்குள்ளே சாமியை வைக்கிற கருவறையில் சயன கோலத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு உரிய இடமாக நமக்கு தோணுது. அவ்வளோ பெரிய இடமா இது அமைய பெற்றிருக்குது. மொத்தத்தில் பார்க்குறப்ப மேல்கூரை எல்லாம் பார்க்குறப்ப ஒரு புத்த விகாரம் போலவும் இந்த பீமரதம் காட்சி அளிக்குது. பீமரதத்திற்குள்ள கடவுள்களோட சிலைகள் பதிக்கப்பட்டிருக்கு. மேல்கூரை வேறு வடிவத்தில் இருக்குது. மற்ற 5 ரதங்கள்லேருந்து இது வித்தியாசமான வேறு வடிவத்தில் இருக்குது. செவ்வக வடிவத்தில் பீமரதம் அமைஞ்சிருக்குது. நம்ம பார்க்க போகிறது தர்மர் ரதம். இதுதான் 5 ரதங்கள்லையும் மிக உயரமானது. 3 விமானங்கள் கொண்டது. முதல் தளத்திலிருந்து 2வது தளத்திற்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது. ஆனால் முதல் தளத்துக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் இங்கே இல்லை. மிக அழகான ஒரு சிற்ப ரதமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்சரத சிற்ப வளாகத்தில் நம்மளால் அங்கங்கே மிருகங்களோட சிலைகளை பார்க்க முடியுது. நந்திகேஸ்வரர் இருக்கார். யானை நிறைய இடங்களில் செதுக்கப்பட்டிருக்குது. சிங்கம் நிறைய இடங்களில் செதுக்கப்பட்டிருக்கு. தூண்களை தாங்குற மாதிரியும் சிங்கங்களோட அமைப்பு இருக்குது. யானைகளும் சுற்றிலும் மண்டபங்களை தாங்குற மாதிரி அமைப்புலையும் யானைகளையும் செதுக்கியிருக்காங்க. முன்னாடி பெரிய யானை ஒற்றைக்கல் சிலையாக இருக்குது. அதுக்கும் பல்லவ மன்னர்கள் சிம்மக்கொடி உடையவர்கள். அதனால தான் இங்கே முன்னாடியே எல்லோரையும் வரவேற்கிற விதமாகவும் இந்த இடத்த பாதுகாக்கிற விதமாகவும் ஒரு சிங்கத்தோட சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட சிற்பிகள் இந்த இடத்துல வந்து இருந்து இந்த கற்பாறைகளை கோவில்களாக இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக போய் பார்த்து ரசித்து அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுட்டு வரணும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கற்பனைகளில் இங்கே செதுக்கப்பட்டிருக்க சிலைகள்லாம் பல வடிவமாக தோணலாம். அதை நம்ம நேராக போய் பார்த்தா தான் அந்த அனுபவத்தை நம்மளால் உணர்ந்துக்க முடியும். நம்மளோட கலை சிற்பங்களை நம்ம கொண்டாட மறக்கக்கூடாது. நன்றி.